தமிழகத்தை பொறுத்தளவுல 6 ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும். திமுக கூட்டணி பலத்தோட இருக்கிறதுனால 4 பேரை கண்டிப்பா தேர்ந்தெடுத்துருவாங்க. எடப்பாடி பழனிசாமி எப்படி தேர்ந்தெடுக்க போறார், ஐயா ஓபிஎஸ் அவருடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. தமிழகத்தை பொறுத்தளவுல 6 ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தாகலாம். ஏற்கனவே 6 ராஜ்யசபா உறுப்பினருடைய பதவிக்காலம் நிறைவடைகிறது. அன்புமணி, வைகோ உட்பட ஒரு 6 பேருடைய பதவிக்காலம் நிறைவடைகிறது. இதுல திமுக கூட்டணி பலத்தோட இருக்கிறாங்க. இந்த ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் தேதியும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஜூன் மாசம் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நடைபெறுது. ஜூன் 9ஆம் தேதி வேட்புமனு நிறைவடைகிறது. 10ஆம் தேதி பரிசீலனை பண்றாங்க. 12ஆம் தேதி அந்த மனுவை திரும்ப பெறாங்க. ஜூன் மாசம் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்குது. யார் யார் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது 5 மணிக்கே வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று யார் யார் என்பது தெரிஞ்சு போகும். திமுக இருக்காங்கன்னா அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க, கூட்டணி பலத்தோட இருக்கிறாங்க. அவங்க 4 ராஜ்யசபா உறுப்பினர்களை ஈஸியா தேர்ந்தெடுத்துருவாங்க. அதுல அந்த 4 பேர்லயும் பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம பேசுறதா மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதாக ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் திமுகவோடு கூட்டணி வச்சிருந்தது. ஆனா அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தர்றேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் அவர் சீட்டு வாங்காம தனிச்சு ஆதரவு மட்டும் கொடுத்தாரு. அந்த 4 ராஜ்யசபா உறுப்பினர்களையும் எந்த விதமான சிக்கல் இல்லாம திமுக தேர்ந்தெடுத்துருவாங்க. ஆனா அதிமுக அப்படி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏற்கனவே 2 ராஜ்யசபா சீட்டு, அதுல சி.வி. சண்முகம் பேரும் டி. ஜெயக்குமாருடைய பேருமே அடிபட்டது. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, தனக்கு தேவையான ஆட்களுக்கு இந்த சி.வி. சண்முகத்துக்கும் டி. ஜெயக்குமாருக்குமே கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கும்போது ஐயா ஓபிஎஸ் அவர் தலையிட்டு ஒரு சாதாரண தொண்டனுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து நம்ம அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் ராமநாதபுரத்துல தற்போது அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய தருமருக்கு அந்த ராஜ்யசபா சீட்டை ஐயா ஓபிஎஸ் அவர் வழங்கினாங்க. இப்போ அதிமுக 2 பிளவா இருக்குது. இப்ப அதிமுகவை பொறுத்தவரை எம்எல்ஏக்கள் சொல்லி பார்த்தோம்னா 66 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு ராஜ்யசபா சீட்டை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா 34 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கண்டிப்பா தேவை. 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்க யாருமே தயாரா இல்லை. கடைசியில தேமுதிக கூட்டணி இணைஞ்சாங்க. அவங்களும் எந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இணைஞ்சாங்க அப்படின்னா ஒரு ராஜ்யசபா சீட்டு நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த கூட்டணி ஒப்பந்தமே போட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு செய்தியாளர் சந்திப்புல என்ன சொன்னாரு, நாங்க தேமுதிகவுக்கு ராஜ்யசபா கொடுக்கறத பத்தி நாங்க பேசவே இல்லையே அப்படின்னு சொன்னாரு. அதற்கு மரணத்தை தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, கூட்டணி உடன்பாடு ஏற்படும் போதே ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதா தான் ஒப்பந்தம் போட்டே நாங்க கையெழுத்து போட்டோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொன்னாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு திக்கு முக்காடி போய் இருக்காரு அப்படின்னு தான் தெரியுது. அதிமுக சார்பில் 2 பேரை தேர்ந்தெடுக்கணும். 66 எம்எல்ஏக்கள் அதிமுக சார்பில் இருக்கிறாங்க. அதுல ஐயா ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஐயப்பன், இந்த 4 பேருமே தனியா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறதா இங்க ரொம்ப அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியா இருக்குது. ஒரு ராஜ்யசபாவை தேர்ந்தெடுக்க 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு வேணும்னா ஒரு ஆளை மட்டும்தான் அதிமுக தேர்ந்தெடுக்க முடியும். இன்னொருத்தரை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தா ஐயா ஓபிஎஸ் அவருடைய ஆதரவு கண்டிப்பா தேவை. அதிமுகவுடைய கொறடாவா இருக்கக்கூடிய எஸ்.பி. வேலுமணி அவருடைய கட்டளையை மீறாம இந்த 4 பேரும் ஓட்டு போட போறாங்களா அதிமுகவுக்கு சார்பா, இல்ல போடாம ஆதரவு இல்லாம நடுநிலையோட இருக்க போறாங்களான்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே டி. ஜெயக்குமாருக்கு நம்ம ராஜ்யசபா சீட்டு கொடுக்கதா இருந்தது. அது முடியாம போச்சு. ஆனா இந்த முறை ஜெயக்குமாருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் இருக்காங்க. அத டி. ஜெயக்குமாருமே அதை எதிர்பார்த்துதான் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. கூட்டணியினுடைய தர்மத்தை மீறாம எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டார் அப்படின்னா தேமுதிகவுக்கு தான் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாகணும். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, இப்ப பிஜேபியினுடைய எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இவங்களுடைய ஆதரவை கேட்டு தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாம். இல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன யோசிப்பாரு அப்படின்னா, வட மாவட்டங்கள்ல செல்வாக்கு மிக்க இடங்க கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. நம்ம எடப்பாடி தொகுதியில ஜெயிக்கணுமா இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆதரவு வேணும்.
ஏற்கனவே 10.5% இடஒதுக்கீடு கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள இழுத்ததுனாலதான் எடப்பாடி பழனிசாமியை எடப்பாடி தொகுதியில் நின்று ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த முறை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுக கூட்டணியில இல்லைன்னு வச்சுங்களேன், எடப்பாடி பழனிசாமியை வேற தொகுதி மாறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால எடப்பாடி பழனிசாமி என்ன நினைப்பாரு, பாட்டாளி மக்கள் கட்சி எப்படியாவது உள்ள இழுத்து அதே அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து கூட்டணிக்குள்ள இழுத்துருவோம் அப்படிங்கிற எண்ணத்திலையும் இருக்கலாம். யார் ராஜ்யசபா வேட்பாளர்களா இருந்தாலுமே ஐயா ஓபிஎஸ் அவருடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கறதா எதிர்பார்ப்பு. இப்ப தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஆதரவு தெரிவிக்காது. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு வந்து ராஜ்யசபா சீட்டை கொடுத்துட்டா இங்க வந்து தேமுதிகவுக்கு எம்எல்ஏக்கள் கிடையாது. இங்கிட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்களும் பிஜேபியினுடைய எம்எல்ஏக்கள் தான் இருப்பாங்க. இவங்க ஆதரவு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம். இன்றைய அரசியல் சூழல் பொறுத்தளவுல ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுல திமுக தெளிவா இருக்கிறாங்க. அதிமுக வந்து குழம்பி போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. யாருக்கு சீட்டை கொடுக்கறது, யார்கிட்ட கொடுத்தா நம்ம கூட்டணிக்குள்ள இழுக்கலாம் அப்படிங்கிறதுலயும், இரண்டாவது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலையும் இருக்குது. ஏன்னா கட்சியினுடைய கொறடா சொன்னது மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்ப கேட்கிறாங்களா, இல்ல பிஜேபி கூட்டணியில வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து உள்ள இருக்கிறதுனால பிஜேபி சொல்றதை கேட்கிறாங்களா, இல்ல ஐயா ஓபிஎஸ் அவர்களோடு கலந்து பேசி யார் யாரை வந்து இந்த ராஜ்யசபா உறுப்பினர்களா தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிப்பாட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நடத்துறாங்களா அப்படிங்கிறத போக போகத்தான் பார்க்கணும். தேர்தல் தேதியை அறிவிச்சாச்சு. ஜூன் 19 தான் இது வாக்குப்பதிவு நடக்க போகுது. எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு கொடுத்து அவங்க வந்து கூட்டணிக்குள்ள இழுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. நன்றி, வணக்கம்.